இப்போ கெனிஷா விஷயத்தை கூட அவர் இவ்வளவுக்கு கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்குள்ள காதல் இல்லை அப்படின்னா, நாங்கள் ரொம்ப அப்பழுக்கற்ற நண்பர்கள், எங்களுக்குள்ள வேற எந்த தாட்ஸுமே கிடையாதுன்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அதை இவ்வளவு தூரம் வளர விட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கலாம், கெனிஷாவோட கோவான்னு சொல்கிறாங்க, அங்கே போயிடுறாரு. இப்போ ஆர்த்தி என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிருக்காங்கன்னு ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க கோவாவில் இருக்கிறது. கண்டுபிடிச்சி தூரத்துலேருந்து எடுத்த ஃபோட்டோக்கள் எல்லாம் ஜெயம் ரவிக்கு அனுப்புகிறாங்க. பாருங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாருன்னா, அந்த விளக்கத்தை நாம் வேணால் கடந்து போயிடலாம். அது நமக்கு அவருக்குமான என்ன இருக்குது பெருசாக. ஒரு நடிகர் சொல்கிறாரு, நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடலாம். ஆனால் ஆர்த்தி அதை ஏற்றுக்கணுங்களா? நம்மளை இப்படி நட்டாத்தில் விட்டுட்டு போனவரை சுலபத்தில் விடக்கூடாதுங்கிற பழிவாங்க உணர்வு தான் இப்போ இருக்குது. வாழணும் நோக்கம், வாழணுங்கிற நோக்கம் இருக்கிறதா நமக்கு தெரியல. ஓகே, என்ன இப்போ அவங்க அடுத்தடுத்து போகிற வேகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி தெரியல. ஏன்னா ஜெயம் ரவிக்கு எதிராக என்னெல்லாம் இங்கே செய்திகளை தூண்டி விட முடியுமோ அந்த வேலையை அவங்க ஒரு பக்கம். சங்கர் அவர்கள், நான் சமீபத்தில் ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லரில் வேள்பாரி சம்மந்தப்பட்ட அந்த நாவலில் ஒரு காட்சிகள்லாம் படமாக எடுத்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப வேதனையாக இருந்தது. ஹிஸ்டாரிக்கல் படம் முழுக்க இப்படி தான் இருக்கும். இப்போ பொன்னியின் செல்வன் வந்துச்சு. பொன்னியின் செல்வன் மாதிரியே ராஜமௌழி படத்தில் நிறைய காட்சிகள். ஆமாம். அப்போ பொன்னியின் செல்வன் திருடிட்டார் நம்ம சொல்ல முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கங்குவாவை சந்தேகப்படுறாரு, தேவாராவை சந்தேகப்படுறாருன்னா சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்களோ நடிகர்களோ தெரியாதவங்க கிடையாது. நேராகவே ஃபோன் போட்டு என்னங்க இப்படி ஒரு சீன் வச்சுருக்கீங்க, படத்துலேருந்து அதை எடுத்துருங்க, இல்லைன்னா எனக்கு அதுக்கான காம்பன்சேஷனை கொடுத்துருங்க, ஏதாவது ஒன்று. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜெயம் ரவி அப்புறம் ஆர்த்தி அவங்களோட விவகாரம், அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஜெயம் ரவி அவர்கள் சமீபத்தில் பிரதர் ஆடியோ லான்ச்சில் வெளிப்படையாக பேசியிருந்தாரு. என்னோட சேர்த்து அந்த பொண்ணை பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. வாழ வீடு அப்படின்னு ஒரு ஞானி மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தார் இல்லையா? நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இல்லை, அதில் எனக்கு அது டீட்டெயிலாக பேசுவோம். முதல்ல பத்திரிகையாளர்களை அவர் சந்தித்தது எந்த விதத்திலும் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஒரு முன்னணியில் இருக்கிற ஒரு ஹீரோ தன்னுடைய இமேஜ் எங்கேயுமே பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருப்பார். எங்கேயாவது டேமேஜ் ஆகும்பொழுது உடனடியாக பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அதை சரி பண்ணுகிற வேலையில் அவர் இறங்குவார். இதை நம்ம காலகாலமாக பார்த்துட்டே இருக்கோம். அதுதான் ஜெயம் ரவி விஷயத்தில் நடந்திருக்கு. அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது அவருடைய பிரச்சனை. அப்போ இதனால் வந்த கோளாறு அவர் தான் சரி பண்ண முடியும். வேறு யாராவது இருந்தாங்கன்னா ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணோம்னா கண்ட மாதிரி கேள்வி கேட்பாங்க, ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு ஒளிஞ்சிருப்பாங்க. பட் ஜெயம் ரவி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றது முதல்ல அவருக்கு பாராட்டு. யாருமே அப்படி வரமாட்டாங்க. இந்த சந்திப்பு அவருக்கு ஓரளவுக்கு கை கொடுத்துருக்கு. ஏன்னா இவருடைய அங்கே போன இடங்கள் ஆடியோ சந்திப்பு சொல்கிறீங்களா? அதற்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது அவர் அவருடைய மனக்குமுறல்கள் எல்லாம் ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எழுதணுங்கிறதுக்காக நான் உங்களை வர சொல்லலை, உங்களை பார்க்கல. என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். என் பக்கம் இவ்வளோ நியாயம் இருக்குங்கிறத அவங்கள்ட்ட அவர் சொல்லியிருக்கிறார். மேக்சிமம் அங்கே போனவங்க வெளியில் ஜெயம் ரவிக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. ஸோ இது அவருக்கு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. இப்போ கெனிஷா விஷயத்தை கூட அவர் இவ்வளவுக்கு கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்குள் காதல் இல்லை அப்படின்னா, நாங்கள் ரொம்ப அப்பழுக்கற்ற நண்பர்கள், எங்களுக்குள்ள வேற எந்த தாட்ஸுமே கிடையாதுன்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அதை இவ்வளவு தூரம் வளர விட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் மனைவிட்ட. நீங்கள் அவங்களுடைய காணொலியை பார்த்தா தெரியும். இன்னொரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்த காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க அவங்க. நாம் விசாரித்த வரைக்கும் அப்படி தான் அவங்க சேர்ந்து பார்ட்டிகளுக்கு போகிறது வர்றது ரொம்ப குதூகலமாக இருக்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உறவு, மனைவிங்கிறவரை ஒரு நண்பராகவும் பார்க்குற ஜெயம் ரவி இந்த கெனிஷாவோடய போய் வீட்டுக்கு போய் இது மாதிரிமா நானும் இவங்களும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இவங்க ஹீலிங் தெரப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் சில விஷயங்கள்லாம் முன்னெடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் நடந்தது இது இல்லை. ஆக்சுவலாக இவர் கெனிஷாவோட போயிடுறாரு, வெளியூர் போயிடுறாரு, கோவான்னு சொல்கிறாங்க, அங்கே போயிடுறாரு. இப்போ ஆர்த்தி என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் எங்கே போயிருக்காங்கன்னு ஒரு ப்ரைவேட்டு
டிடெக்டிவ் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க கோவாவில் இருக்கிறது. கண்டுபிடிச்சி தூரத்துலேருந்து எடுத்த ஃபோட்டோக்கள் எல்லாம் ஜெயம் ரவிக்கு அனுப்புகிறாங்க. பாருங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாருன்னா அந்த விளக்கத்தை நாம் வேணால் வந்து கடந்து போயிடலாம். அது நமக்கு அவருக்குமான என்ன இருக்குது பெருசாக. ஒரு நடிகர் சொல்கிறாரு, நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடலாம். ஆனால் ஆர்த்தி அதை ஏற்றுக்கணும்ல, அவங்க குடும்பம் ஏற்றுக்கணும்ல. ஸோ அது ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்த்தி வந்து ஒரு கட்டத்துக்கு போய் டிடெக்டிவ்லாம் வச்சு பார்க்குற அளவுக்கு போயிட்டாங்க இல்லையா? இப்போ அதையும் தாண்டி ஆர்த்தி சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறாங்களா ஜெயம் ரவி? இல்லை, அவங்களை பொறுத்த அளவுக்கு நம்மளை வந்து இப்படி நட்டாத்தில் விட்டுட்டு போனவரை சுலபத்தில் விடக்கூடாதுங்கிற பழிவாங்க உணர்வு தான் இப்போ இருக்குது. வாழணும் நோக்கம் இல்லை, வாழணுங்கிற நோக்கம் இருக்கிறதா நமக்கு தெரியல. ஓகே, ஏன்னா இப்போ அவங்க அடுத்தடுத்து போகிற வேகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி தெரியல. ஏன்னா ஜெயம் ரவிக்கு எதிராக என்னெல்லாம் இங்கே வந்து செய்திகளை தூண்டி விட முடியுமோ அந்த வேலையை அவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ இவங்க கொடுத்த நோட்டீஸ் எல்லாம் அவங்க வந்து நான் பார்க்கவே இல்லை, திடீர்னு இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வாட்டி கொடுத்தேன், இவர் 2 வாட்டி அனுப்பியிருக்காரு. அதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து சுமூகமாக போகிற எண்ணம் அவங்களுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆக மொத்தம் அவங்க பிரச்சனையில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளோதான். அதையும் தாண்டி அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க இல்லையா, பசங்களை தவிக்க விட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னதை அதை மாற்றுறதுக்கு தான் அங்கே போயிட்டு வந்த பத்திரிகையாளர் சொன்னாங்க, பசங்கள்லாம் வந்து ஏன் கூட தான் இருக்காங்க, நான் அப்படிலாம் பசங்கள்லாம் விட்டுட்டு போல, அவங்க நினச்சா நேரத்தில் வந்து பார்த்துட்டு போட்டோம். இல்லை, இப்போ ஐஸ்வர்யா தனுஷ் விவகாரத்தில் நடந்தது தான். பசங்க இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க. ஸோ அது வந்து இங்கேயும் நடந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, தாத்தா பாட்டிங்கிற உறவு இருக்குல்ல, அப்பா அம்மா உறவை தாண்டி அது ரொம்ப ரொம்ப செல்லமானது. அது அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே அவங்க வர்றதும் இங்கேருந்து அங்கே போகிறதுங்கிறது ரொம்ப இயல்பாக நடக்கும். ஸோ அதனால் வந்து அதான் சொல்கிறேன், ஆர்த்தி கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவரும் வந்து இது சேருவதற்கான சூழ்நிலை 2 பேருமே கிரியேட் பண்ணலை. சமீபத்தில் சங்கர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டில் வேள்பாரி நாவல் அவர் தான் வந்து படமாக எடுக்க போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு முன்னாடியே. அதிகாரப்பூர்வமாக அதை பற்றின எந்த தகவலும் இல்லை. நான் சமீபத்தில் ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லரில் வந்து வேள்பாரி சம்மந்தப்பட்ட அந்த நாவலில் ஒரு காட்சிகள்லாம் வந்து படமாக எடுத்திருக்காங்க. அது பார்த்தோன்னே ரொம்ப வேதனையாக இருந்தது. நான் வந்து லீகலாக கூட ப்ரொசீட் பண்ண போகிறேன், இனிமேல் யாரும் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? எந்த படத்தை அவர் குறிப்பிட்டாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த தெலுங்கு படம் தேவாரா இல்லையா, அதை தான் அவர் சொல்லியிருப்பாரோன்னு தோணுது. பட்டு பொதுவான இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் படங்கள்லாம் பார்க்கும் பொழுது அந்த காட்சிகள், உடை அமைப்புகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் நீங்கள் புதுசாக ஒன்று சொல்லிட முடியாது. ஏன்னா பண்டைய காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கங்கிறத நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். அதை தான் எல்லா படங்கள்லையும் வைக்கிறாங்க. ஒரு டயலாக்காக வச்சுட்டாங்க. இப்போ என் படத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டயலாக்கு, ஒரு காட்சி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு ட்ரெய்லரை பார்த்து ஒரு முழு காட்சியும் வர்றதா நம்ம அசீவ் பண்ணவே முடியாது. அப்படி போயிடும் அது. இதில் அவர் என்ன பார்த்தாருன்னு நமக்கு தெரியல. அதை ரொம்ப தெளிவாக அவர் சொல்லணும். இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் இப்படி ஒரு காட்சி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு ஆதரவு இங்கே இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் பிளாங்காக ஒரு ட்வீட் போடுறதுங்கிறது வந்து எல்லாரையும் குழப்புற செயல். அதை அவர் செய்யவே கூடாது. அது வந்து அதுவும் சங்கர் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் வந்து ரொம்ப தெளிவாக அந்த ட்விட்டை போட்டிருக்கணும். அது ஒரு மாதிரி குழப்புற மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டாரு. பட் இதில் நியாயம் சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் படம் முழுக்க இப்படி தான் இருக்கும். இப்போ பொன்னியின் செல்வன் வந்துச்சு. பொன்னியின் செல்வன் மாதிரியே ராஜமௌழி படத்தில் நிறைய காட்சிகள் இருக்கும். அப்போ பொன்னியின் செல்வன் வந்து திருடிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா சரித்திர படங்கள் அப்படி தான் இருக்கும். அதுவே ஒரு புனைவு தான் இல்லையா? ஆமாம், நீங்கள் ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து நீங்கள் சரித்திர படங்கள் பார்க்குறோம், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன வந்து புதுசாக என் படத்துலேருந்து எடுத்துட்டீங்க, நான் வச்சுருந்த கதையை எடுத்துட்டீங்கன்னு சொல்கிறதுல என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ அவர் தெளிவாக போடல, குழப்பிட்டாரு அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து இப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா தேவாராவை சொல்கிறாரா, இல்லை சூர்யா அவர்கள் நடிப்பில் வெளியே கங்குவாவை சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், அதான் தெளிவாக சொல்லியிருக்கணும், குழப்பிட்டார், அவ்வளோதான். ஆமாம், நீங்கள் சொன்னது மாதிரி வந்து முன்னணி இயக்குனராக இருக்கிறவர், எல்லோருக்குமே இந்தியா முழுவதுமே தெரிந்த இயக்குனர், வெளிப்படையாக சொல்கிறதுல என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? ஏன் வந்து இந்த படத்தில் இந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன், இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்கிறதுல என்ன தயக்கம்? இல்லை, இதை கூட அவர் வெளிப்படையாக சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு அறிக்கையாக வந்து இப்போ இது மாதிரி இப்போ இது வரைக்கும் நடந்ததை விட்டுருங்க. இதற்கப்புறம் வந்து வேள்பாரி கதையிலிருந்து நீங்கள் எந்த சம்பவத்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம். சொல்லிவிட்டு அது வந்து இல்லைன்னா இந்த வேள்பாரி எப்போ அவர் ரைட்ஸ் வாங்கினாரோ அப்போவே ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துருக்கலாம், அல்லது ஒரு நோட்டீஸ் மாதிரி பத்திரிகைகளில் கொண்டு வந்திருக்கலாம், ஒரு விளம்பரமாகவே கொடுத்துருக்கலாம், இந்த கதையை நான் படமாக பண்ண போகிறேன்ட்டு. இதை எதுவுமே அவர் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கங்குவாவை சந்தேகப்படுறாரு, தேவாராவை சந்தேகப்படுறாருன்னா சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்களோ நடிகர்களோ அவருக்கு தெரியாதவங்க கிடையாது.
நேராகவே ஃபோன் போட்டு என்னங்க இப்படி ஒரு சீன் வச்சுருக்கீங்க, படத்துலேருந்து அதை எடுத்துருங்க, திரைமுறையிலே முடிச்சிருக்கலாம். ஆமாம், இல்லைன்னா எனக்கு அதுக்கான காம்பன்சேஷன் கொடுத்துருங்க, ஏதாவது ஒன்று ஆஃப் த ரெக்கார்டாக பேசியிருக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் எதுக்கு இப்படி வந்தாருன்னு நமக்கு புரியல. அதே சங்கர் அவர்கள் மேலேயே ஒரு கேஸ் இருந்தது இல்லையா, ஏதோ ஒரு படத்துல இருந்து எடுத்துட்டாரு, எந்திரன். ஆனா கேஸ் முடிச்சிட்டாங்க இல்ல. அந்த கேஸை முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நக்கீரனுடைய பொறுப்பாசிரியர் ஒருத்தர், அவர் எழுதின சிறுகதையை தான் இவர் படமாக்கிட்டார், எந்திரன் ஆக்கிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் நீதிமன்றத்துக்கெல்லாம் போனார். அப்புறம் மெதுவாக வழக்கெல்லாம் விசாரித்து பல வருஷங்கள் கழித்து அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ அது நடந்துச்சு. ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி சினிமா சம்பந்தமா பல அப்டேட்களை எங்களுக்கு கொடுத்தீங்க. தொடர்ந்து கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். நன்றி.